அம்மா கிளம்பட்டா போலாமா? எங்கம்மா எங்கே போகலாமான்னு கேட்குறேன். இல்லை மாமா, இன்னைக்கு அச்சய திருதி இல்லை, போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துடலான்னு. சும்மா ஏன் இருக்கட்டி, ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம். என்ன வாங்க போகிறேன்? கையில் பணம் இருக்கா முதல்ல? காசு தானே, காசுக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் மாமா. அதான் அரை பவுன் தோடு இருக்குல்ல, அதை கொண்டு போய் வச்சுட்டு வாங்கிக்கலாம். 6 பவுன் தோட வச்சு இப்போ நீ இந்த அக்ஷய திருதிக்கு நகை எடுக்கலைன்னா அது மாட்டேங்குதா உனக்கு? என்ன மாமா, பிள்ளைய வச்சிருக்கோம்ல, இன்னைக்கு எடுத்த நகை சேரும்ல, இப்படி பேசுறீங்க? சரி, அப்போ நான் உன் கேள்விக்கே வர்றேன். போன வருஷம் அக்ஷய திருதிக்கு நீ என்ன பண்ண? ஞாபகம் இருக்குதா? அதுவா, அது ஞாபகம் இல்லையா? போன வருஷம் இதே அக்ஷய திருதி இதே நாளில் நீ என்ன பண்ண? 1 பவுன் செயினை கொண்டு போய் வச்சு, இன்றைக்கி அக்ஷய திருதிங்க நகை எடுத்தால் நகை சேரும்னு சொல்லி 1 பவுன் செயினை வச்சு 6 பவுன் கம்மல் எடுத்த. இப்போ வரைக்கும் அந்த செயினுக்கு வட்டி தான் கட்டியிருக்கீங்கன்னா அந்த செயினை திருப்பின பாடு இல்லை, தெரியுமா? ஐயோ, இப்போ இந்த 6 பவுனை வச்சு போய் எனக்கு 1 கிராமுக்கு எடுத்துகிட்டு வர போறியா? அதாவது நான் அக்ஷய திருதிக்கு நகை வாங்கினா இந்த 1 வருஷம் நீ எவ்வளோ நகை சேர்த்துருக்கிற? அச்சா 1 பவுனையும் திருப்ப முடியல, அதுக்கே நம்ம என்ன வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம்? 6 பவுனை கொண்டு வச்சுட்டு 1 கிராமுக்கு எடுத்துகிட்டு வர போறியா என்ன? ஏதாவது ஆகிற வேலை இருந்தால் பாருமா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. இந்த அரை பவுனை கொண்டு போய் வச்சு நான் 1 கிராம் காயின் எடுத்தாதான் தருவேன். இன்னைக்கு கண்டிப்பாக நான் கிளம்பிடுவேன், நீ கிளம்புங்க. இப்போ 6 பவுனை வச்சு நீ 1 கிராம் வாங்குற, இருக்கிற காசையும் போட்டு நகை வாங்குற. சரி, இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அவளுக்கு. ஸ்கூலுக்கு எதை வச்சு நீ ஃபீஸ் கட்டுவ? வாங்கின நகை மறுபடியும் நீ அடகு வச்சு தான் நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும். பரவாயில்லையா? பிள்ளைய படிக்க வச்சா போதும் பிரியா, நகை தான் சேர்க்கணும் அவசியம். போது அவள் படிப்பை பார்க்கலாம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். சரியா? இந்த மனுஷனுக்கு இதே வேலை தான், நம்ம சொல்கிறத கேட்டே தொலை மாட்டேன். சி.